வெல்கம் டு பத்தலை பத்தலை. சென்னைக்கு மேயர் பிரபலம், யூடியூபுக்கு நாங்கள் தான் பிரபலம். நாங்களும் பிரபலமாயிட்டோம். ஆமாம்மா, ஆளே மாறிட்டேன். வின் டீசல் மாதிரி இருக்க பார்க்கறதுக்கு. வின் டீசல் மாதிரி? ஆமா, டீசல்லாம் போட்டு அப்படிதான் இருக்க. ஓ, டீசல் படத்தை பத்தி பேச போற அதானே? ஆமா, அதுக்கே வின் டீசல் அது இதுன்னு சுத்துற அடைமொழி வேணும். யாராவது பார்த்தா எதனா கேட்க போறாங்க. கேட்கணும் தான் பேசுறேன். யாராச்சும் பேசுறீங்களா? யாராவது கமெண்ட்ல போடுங்க, பாவம் என்னென்னமோ கேக்குறேன். சரி சொல்லு, வந்து டீசல் படத்துக்கு கதையை சொல்லுங்க. டீசல் படத்துக்குள்ள போவோம். முதல்ல எடுத்தோன்னா ஒரு வடச்சென்னை காட்டுறாங்க வழக்கம் போல. அதுல வந்து பாத்தீங்கன்னா பீச் ஒட்டின மாதிரி ஒரு ராட்சச குழாய் போட்டிருக்காங்க. 1970ஆம் நூற்றாண்டு அப்படின்றாங்க. 70ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு அப்படின்றாங்க. அந்த ஆண்டுல இருந்து ஒரு ராட்சச குழாய் போட்டிருக்காங்க. அந்த ராட்சச குழாயில பாத்தீங்க அப்படின்னா தங்கத்துக்கும் நிகரான, வைரத்துக்கும் நிகரான, அப்படி இப்படி நிகரானன்னு சொல்லி க்ரூட் ஆயில அதில் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த க்ரூட் ஆயில அங்கேருந்து மக்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்குறாரு ஹீரோ. அதை எடுத்து கொடுக்கும் போது அரசியல் ரீதியா என்னென்னலாம் பிரச்சனை வருது. எடுத்து கொடுக்கல, திருடி அவர் விற்கிறாருங்க. வித்தா அந்த காசை மக்கள் என்னையா ஹீரோ திருடுனா வில்லன் திருடுறதாயா காமிச்சாங்க. சரி, அதுவே அவர் கெமிக்கல் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து திருடி அதை வித்து காசாக்கி மக்களுக்கு நல்லது பண்ணாரு. கடைசி மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள பண்ணாங்க. அப்புறம் யாரை பண்ணாங்க, அப்புறம் நம்மள என்ன பண்ணாங்க, நம்ம ஏன் போனோம், இவ்வளவுதாங்க படம். அரசியல் ரீதியா வந்து இது பண்ணும்போது அவருக்கு என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம் வருது, அதுல இருந்து எப்படி வந்து அவர் வந்து ஃபைனலா வந்து மக்களை காப்பாத்துறாப்புல அப்படின்றது தான் படத்தோட பெரிய கதை. படம் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பெரிய பைப்புன்னு காமிச்சப்ப இருந்தே பயங்கரமா ஏதோ பிரம்மாண்டமா ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா குரூடாயில திருடுறது தான் ஹீரோவோட வேலை, ஹீரோவோட அப்பாவோட வேலை. அவங்க அப்பா பார்த்த வேலையா அப்படியே இவரும் பழக்கம் போல வாரிசு இதுபடி இவரும் பார்க்குறாரு. இதுக்காக இவர் ஏன் கெமிக்கல் இதெல்லாம் போய் படிச்சாருன்னு தெரியல. குரூடாயில திருடுறதுக்கு எதுக்கு கெமிக்கல் படிக்கணும்னு தெரியல. அதை வேற பெருமையா சொல்லுவாங்க, இதுக்காக கெமிக்கல் படிச்சதுனால அவர் நல்லா திருடுவாரு அப்படின்ட்டு. தெரியல எதுக்குன்ட்டு. பக்கத்து தெருல ஒரு பிளம்பரை கூப்பிட்டு வந்திருக்கலாம், ஓட்டை போட்டு ஆனா அந்த ஓட்டைய கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா கவர்மெண்டால கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் பெரிய சாதனை. அவங்க பாட்டுக்கு திருடுறாங்க, லாரியா மும்பைக்கு அனுப்புறாங்க. அங்கதான் சுபாஷ், நீங்க உங்களுக்கு புரியல. அங்க வந்து அரசியல் ரீதியா வந்து பதான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்றாரு ஒருத்தர். அவர் தான் இந்த ஸ்கேமுக்கெல்லாம் பின்னாடி இதுவா இருக்காரு. சரி, அப்போ கடைசியில மட்டும் எதுக்கு ஒரு தனியா ஒரு டீம் வந்து இந்த ஏன் லீக் ஆச்சு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படி இப்படின்னு தனி டீம், அந்த டீமை ஃபர்ஸ்டே வச்சு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? அப்படின்னா படம் ஏன் பாப்பான் இந்த மாதிரி படம்? அதுதான் ஏன் சொல்றேன், எதுக்கே அதை எழுதிங்க? டீசல்னு பேர் வச்சுட்டு உடனே டீசல்னு பேர் வச்சதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோவுக்கு டீசல்னு வச்சிருக்காங்க. டீசல்னு எப்படியாவது ஒன்று கூப்பிடுவாங்க. என்னையா பேசுறீங்க? பார்த்தா ஒரு ஹீரோ பேரும் அப்படிதானே சுபாஷ் வருது. உடனே வின் டீசல் சொல்லுது என்னன்னு நான் எதுவும் பேசலைங்க. சரி, முக்கியமா படத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும்னா ரொம்ப நாளா வந்து ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல அந்த பாட்டுக்கு நீங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிருப்பீங்க. அந்த பாட்டு இந்த படத்துல தாங்க இருக்கு. நானும் போய் பார்த்தப்ப அப்படிதான் ஷாக்கானே. அது ஏதோ பழைய பாட்டு நினைச்சிட்டு இருந்தேன். மியூசிக் டைரக்டர் புதுசு போல இருக்குமாமா? இல்லையா, அவர் வந்து கனா சித்தா அந்த படத்துக்குலாம் ஏற்கனவே போட்டிருக்காரு. நல்ல இசைதான். அவர் பேரு மறந்துட்டேன், ஏதோ மேனன் வந்துச்சு. அவர் தான் மியூசிக் டைரக்டர் தான். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஏன்னா எங்களுக்கும் யாருக்கும் தெரியாது, புதுமுகம் தான். ஹீரோ வந்து லப்பர் பந்துல நீங்க பார்த்த ஹரிஷ் கல்யாண் தான். ஆனா அவரை தாடிலாம் வச்சு பயங்கர அவர் வந்து ரக்கடா ஆகணும்னு காமிச்சிருக்காங்க. பட் அவர் எப்பயும் போல ஒரு ரக்கட் மாதிரிலாம் தெரியல. ரக்கடா நமக்கு சூட் ஆகல. அவரோட ஃபேஸுக்கும் ரக்கடுக்கும் சூட் ஆகல. அவர் பாட்டுக்கு வராரு, பாவம் ஐயர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, சண்டை போட்டு போயிடுறாரு. இப்படியே தான் படம் ஃபுல்லா போச்சு. கருணாஸ் ஒரு 2-3 சீன்ல வருவாருங்க. அவரே ஆக்சுவலி இந்த படத்துக்கு எடுத்து நடத்திருக்கலாமோன்னு ஒரு லைட்டா எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா அந்த அவரும் வந்து ஒரு மாதிரி ஒரு வடச்சென்னை சேர்ந்த ஒரு மாதிரி தான் இருக்காரு பார்க்கறதுக்கு. அதனால அவர் அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்கலாமோ, இல்லை இவரோட ஒரு நல்ல பெரிய நடிகர் யாராச்சும் நடத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுல மெயினா வில்லன் வராரு. வில்லன் மாதிரி இல்லை, போலீஸ் இன்ஸ்பெக்டரா வினய் நடிச்சிருக்காரு. நல்லா டெரரா நடிச்சிருக்காரு. நல்ல வில்லனிசம் காமிச்சாரு. நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் எல்லா இதுலயுமே அவர் வில்லனா வராரு. அப்புறம் மும்பைல இருந்து ஒரு மெயின் வில்லன் ஒருத்தர் பதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. அவரு நிறைய படத்துல வந்திருக்காரு. அந்த மாற்றான் படத்துல சூர்யா அப்பாவை வரவர் தான் அதுல வந்திருக்காரு. அவரை வந்து ரொம்ப பில்டப் பண்ணி காமிக்கிறாங்க. அவர் நினைச்ச அரசியல் கட்சி சிஎம் மாத்திரலாம், பிஎம் மாத்திரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவரு அப்படி ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அவரே பேசாம ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துட்டு காசை எடுத்துட்டு போயிருந்துக்கலாம். இங்க ஒரு ஹார்பர் கிரியேட் பண்றதுக்காக ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியல. மொத்தத்துல படம் எதுவுமே ஒட்டல, ஆனா ஓடிச்சு. 2.5 மணி நேரம் அதுவும் ஓடிச்சு. சில சீன்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஆக்சுவலா ஒரு தனி நபரால வந்து இத்தனைலாம் பண்ண முடியுமான்றது தெரியாது. மீடியா கூப்பிடுவாரு, மீடியால இருந்து அவனை வைப்பாரு, இவனை திட்டுவாரு, அவனை செய்வாரு, திடீர்னு கத்தி எடுத்துட்டு போய் கொலை பண்ணுவாரு.
அதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. எவ்வளோ படம் வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில். அது இப்போ இது இல்லை, போலீஸ் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கூட வருவாங்க, கூட வந்து ஓடி வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி கண்டுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் படத்தை பற்றி என்ன சொல்கிறது, டீசல் போட்டால் வண்டி தான் ஓடுன்னு பார்த்தேன். இங்கே போடாமலே வண்டி படமும் ஓடலை, வண்டியும் ஓடலை. அவ்வளோதான். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏய், நான் ஒரு எண்டு பஞ்சு போடவா? போடு. சரக்குக்கு ஃபேமஸ் கோவா. வீடியோ முடிச்சு நான் வேணா போவோம்.